பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ, நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. நல்ல கனிக்கோடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிக்கோடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போ, அபிஷேக எண்ணெயா நிரம்பிடுவோ. அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போ, அபிஷேக எண்ணெயா நிரம்பிடுவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும்,
Matthew chapter 3 verse 16, 17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். All scripture is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness, so that the man of God may be thoroughly equipped for every good work. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. The whole Bible, was written in 400 years by different sorts of people. 400 வருஷமாய் வெவ்வேறான மனிதர்களால் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. Many people have been involved in writing this beautiful book. 400 வருஷ காலமாய் வெவ்வேறான மனிதர்களால் இந்த புத்தகம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. Many people have written. The people who had no knowledge, the people who have not studied, the people who have not gone to education, they have been involved in writing this beautiful book. அந்த மனிதர்கள் படிக்காதவர்களாய் இருந்தும் படிப்பறிவற்றவர்களாய் இருந்தும் அறிவில்லாதவர்களாய் இருந்தும் தேவ ஆவியினால் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார்கள். Isn't it amazing that God chose the simplest person on this planet Earth to write this beautiful book? மிகவும் அற்பமான மனிதர்களை கொண்டு தேவ ஆவியானவர் இந்த மிகவும் அருமையான புத்தகத்தை எழுத வைத்திருக்கிறார். You can be a simple and an ordinary person, but you can be mightily used by God if you would just trust him. நீங்க எளிமையான மனுஷர்களா இருக்கலாம், சாதாரணமான மனுஷர்களா இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவரை நம்பும்போது அவரால் வல்லமையால் பயன்படுத்தப்பட முடியும். There is no partial in God. God is not partial. கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். If he is partial, then he cannot be God at all. ஒரு பட்சபாதமாய் இருந்தால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. The story of the Bible, how the Bible has been written down, that itself tells the whole humankind that there is a God who loves the human race. இந்த வேதாகமம் எழுதப்பட்ட விதமே சொல்லுகிறது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய வல்லமையான தேவன் ஒருவர் உண்டு. He can use anyone and everyone. அவர் எந்த மனுஷனிடத்திலும் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். So let me tell you the nature of the Bible, how the Bible has been written down. நாம் வேதாகமம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்க போகிறோம். Today we are going to talk about the nature of the Bible, the characteristics of the Bible, what the Bible is all about. இன்றைய தினம் நாம் வேதாகமத்தின் குணாதிசயங்கள், வேதாகமத்தின் தன்மைகளை பற்றி பார்க்க போகின்றோம். Bible, the word biblion is a word used in the original language, biblion, which means this is the book. வேதாகமம் என்பது பிபிலியான் என்ற வார்த்தையிலிருந்து உண்டாயிருக்கிறது. There are no other book in the whole world which has the largest history, the greatest history like the Bible has. வேதாகமத்தை போன்ற எந்த ஒரு புத்தகமும் மிகவும் அருமையானதாகவும் இல்லை, மிக பெரியதானதும் ஒன்றுமில்லை. In this whole world, the Bible is the largest and the greatest book that has been ever written. இந்த உலகத்தில் எழுதிய புத்தகத்திலே வேதாகமத்தை போன்று மிகவும் அருமையான மிகவும் பெரியதான புத்தகம் ஒன்றுமில்லை. Bible means the book. The word Bible, that itself means the book. பைபிள், வேதாகமம் என்பது ஒரு புத்தகம். We say the Holy Bible because of the nature of the message, it has been called as the Holy Bible. வேதாகமம் என்பது ஒரு பரிசுத்த வேதாகமம். Bible has been written down in 400 years. 400 வருஷமாய் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. But there is no contradiction in it. எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. The authors were different. ஒவ்வொரு ஆசிரியர்களும் வேறுபட்டவர்கள். The book of Genesis was written by Moses. மோசேயினால் ஆதிகாமம் எழுதப்பட்டிருக்கிறது. The book of Revelation was written by John the Baptist. வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் சொன்னதால் எழுதப்பட்டிருக்கிறது. Two people had no connection in them. இரண்டு மனிதர்களுக்கும் எந்தவித இணைப்பும் இல்லை. Moses was living before the coming of Christ and John the Baptist was living after the resurrection of Christ. மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக பிறந்தவர், யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு after the resurrection அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவர் அதை எழுதினார். Two types of people, no connection, but the message remains the same. நம்ம பார்க்கிறோம், இரண்டு மனிதர்களுக்கு எந்தவித கனெக்ஷனும் இல்லை, எந்தவித முரண்பாடுகளும் இல்லை. But they are giving the same message. From Genesis to Revelation, the message remains the same, unchanged. இரண்டு பேரும் ஒரே மாதிரியான கருப்பொருள்களை கொடுத்துள்ளார்கள். The word of God is infallible. There is no error at all, no mistake in it. தேவனுடைய வார்த்தையானது எந்த ஒரு தவறு இல்லாததும் குறையில்லாததும் பிழையற்றதுமாய் இருக்கிறது. Bible is the word of God. தேவனுடைய வார்த்தையே வேதம். Where is God? தேவன் எங்கே? People are asking the same questions in the whole world. Where is God? Is there a God? மக்கள் அனைத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எங்கே உள்ளார் தேவன்? தேவன் எங்கே? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? This is the same kind of question everywhere in the whole earth, and people are asking the same type of question in everywhere. Is there a God who can save me? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரே கேள்வி, தேவன் எங்கே? If there is a God, why these types of problems are happening? கர்த்தர் இருந்தால் ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு உண்டாகின்றன? Why this world உண்டாகின்றன? is filled with ugly things?
ஏன் இந்த உலகமானது மிகப்பெரிய பாடுகளால் Why நிறைந்துள்ளது? there is so much of problems in this earth? ஏன் மிகப்பெரிய பிரச்சனைகளால் இந்த உலகம் Why there நிறைந்துள்ளது? are so many situations that we are facing day to day life? ஏன் ஒவ்வொரு நாட்களிலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தினமும் அனுதினமும் நாம் கவனித்துக் See, கொண்டிருக்கிறோம்? my dear friends, God is a God of His word. He cannot be changed from His word. என் அன்பான நண்பர்களே கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையே வேதாகமே. You know, He cannot be changed from His word. What He said is the same God, just as you are reading in the Bible. வார்த்தை எந்த விதத்திலும் மாறுபாடானதாக இல்லை. God is not changing. God's mind is not changing. If He loves you today, He will love you tomorrow. If He has loved you before the creations of the earth, He will love you today. தேவன் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஆதி முதல் என்றும் அன்புள்ளவராய் இருக்கிறார். You know, அவர் He அன்பு loves you என்றும் today. மாறாதது. I tell you, He loves you today. அவர் இன்று உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். Then you will have a question. Then if He loves me so much, then why there is so many problems? நீங்கள் கேள்வி கேட்கலாம், கர்த்தர் நம்ம மேல் இவ்வளவு அன்பாய் இருந்தால் ஏன் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்றன? That is why the Bible is very much important. இந்த சமயத்தில் நமக்கு வேதாகமம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. Because God wants to tell the right way to have the right side of mentality, to have dominion on this earth, to have the power over the problems of the world. கர்த்தருடைய வல்லமையே இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தீர்க்கிறதுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. If you would know the power of God's word, then you will be achieving things that you cannot even imagine. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விதத்திலும் அற்புதமானவைகளையும் ஆச்சரியமானவைகளையும் செய்ய முடியும். Today I read a story about a person, who had lost his 3 children in tsunami. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய சரித்திரத்தை பத்தி படிச்சேன். அவர் தன்னுடைய 3 பிள்ளைகளை இந்த சுனாமின்ற கோர தாண்டவத்துல இழந்து போயிட்டார். He and his wife were in terrible pain after losing their 3 children. அவர்களுடைய 3 குழந்தைகளையும் சுனாமினால் இழந்ததால் அவர்களுக்கு மிகவும் பயங்கரமான வேதனையாக இருந்தது. He had so much of anxiety and he had a question. I lost my 3 children. Why I am supposed to live? Let me buy some sort of poison. And that's the idea after 45 days have been over with tsunami. அவர்கள் சுனாமி வந்து 45 நாட்கள் கழித்து நாம் ஏன் உயிரோடு இருக்கிறோம்? நாம் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்? நாம் ஒரு விஷத்தை வாங்கி குடித்துவிட்டு இறந்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்தது. Just think about it. He lost not just one child, he lost all the 3. He says that I hold my son into the palm of my right hand and he hold me. I do not know how I left him, in the tsunami. 3 குழந்தைகளும் இருந்தனர். என் கையால் என் குழந்தையை கடைசி குழந்தையை பிடிக்க முடிகின்றேன், ஆனால் என்னால் பிடிக்க முடியவில்லை. அவனை விட்டு விட்டேன். He says even today that I do not imagine, I cannot imagine how did I left him, because I hold his right hand. I cannot understand how I left his hand. என்னால் அது எப்படி நடந்தது என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. He has been thinking. அவர் அதே நினைத்துக் கொண்டிருந்தார். With that thing he brought forth his wife to the seashore. அதே ஐடியாவோட அப்படியே கடற்கரை பக்கம் நடந்து போறாங்க. That they seen many children who had lost their parents. அவர்கள் பார்க்கும் பொழுது நிறைய பெற்றோர்கள் சுனாமியினால் தன் குழந்தைகளை இழந்தவர்களாக இருந்தனர். He had a pathetic situation. I lost my 3 kids. These kids have no parents. என்னுடைய 3 பிள்ளைகளை இழந்துட்டு நான் வருத்தமான நிலையில நிக்கிறேன். இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தாய் தப்ப எல்லாம் இருக்காங்களே. And that day he knelt down on the seashore and prayed a prayer over it. அந்த கடற்கரையிலே முழங்கால போடிவிட்டு அவங்க மனைவியும் கணவனும் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களா. Lord, if you would give us a plan, if you would give us an idea, we want to live. We want to live for these children. We want to start up an orphanage and we want to bring all the children into the home. அந்த நேரத்திலே அவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு திட்டத்தை தாருங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்று. அந்த நேரமே அவர்கள் இறந்த 3 குழந்தைகளுக்கு பதிலாக அவர்களுடைய ஹோமிலே உள்ளார்கள். I tell you, my dear friend, I tell you, by the power of the Holy God, by the power of the authority of the Bible, God can turn every sorrow and any sorrow into joy. நான் சொல்லுகிறேன் என்னுடைய நண்பர்களே, கர்த்தரால் உங்களுடைய எந்த துன்பத்தையும் எந்த கவலைகளையும் சந்தோஷமாக மாற்ற முடியும். Just trust him. அவரை நம்பினால் போதும். What I am supposed to do? Where should I go? நான் என்ன செய்யணும்? யாரை போய் பார்க்கணும்? நான் யாரை பார்க்கணும்? Very simple. The total message of the Bible from Genesis to Revelation is salvation. வேதாகமத்தின் முழு கருப்பொருளே ரட்சிப்பை. ஆதிகாமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷ முறை அனைத்தும் ரட்சிப்பை குறித்தே பேசுகின்றன. ரட்சிப்பை குறித்தான நரேட்டிவ், உரையாடல்கள், அத குறித்தான சரித்திரம். It's a salvation history. The Bible says how the people can be saved from any problems. ஜனங்கள் எப்படி பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கப்பட முடியும் என்று நம் வேதாகமம் சொல்கிறது. So if you read the Bible, you can understand how God saves his people. நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது
எப்படி அந்த மக்கள் பிரச்சனையிலிருந்து மீனார்கள் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியும்? See, we can achieve anything and everything, but if you need to work for it. You know, if you would not study the Bible, then you cannot work on it. You cannot understand. You know, if you want just an instant healing, I won't study, I won't do anything, I will just call for prayer and someone will pray for me, everything will be all right. That will not give you any sort of perfect solution. That may give you a temporary solution, but it is your part to take hold of the healing that God had provided already on the cross of Calvary. கர்த்தராகிய தேவன் கல்வாரி சிலுவையில சம்பாதித்து கொடுத்திருக்கிற அற்புதமான விடுதலையை உங்கள் வாழ்வில நீங்க பெற்றனுபவிக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. இதுக்கு யாரோ ஒருத்தட்ட போய் தேட வேண்டியதில்லை, எங்கேயோ ஒருத்தட்ட போய் நிக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையை படிச்சுட்டு அவள் சொல்றதுபடி கேட்டு அதுல இருந்து நிரந்தரமான விடுதலையை நம்முடைய வாழ்வில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். You know, what you are understanding on this earth is not countable, it's not equal with what you are understanding with God. இந்த உலகத்துல நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை விட கடவுளை நீங்க அறிஞ்சு கொள்ற காரியம் ரொம்ப மேலான விஷயம். உலகத்துல கற்றுக்கொள்றது இதுவும் நிகர் இல்லாத. It cannot be compared. இது ரெண்டு வகையில நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. God is far above of our thinking. தேவன் நம்முடைய எல்லா எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் அப்பாற்பட்டவர். He is in the heavenly of heavenlies. பரலோக தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். You cannot come to him with the heart of sin in you. பாவ சுபாவங்களோட பாவ எண்ணத்தோட பரிசுத்தமான தேவனண்டையில நீங்க வந்து சேர முடியாது. If you want to seek him, if you want to love him, if you want to trust him, you need to hold back to the word that he had tell you. You know what you are supposed to do. ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்தபடி நீங்கள் அவரை அணுக வேண்டும். It is very very important. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். God can speak to you if you are ready. நீங்க தயாரா இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேச முடியும். What you are supposed to do? You know, let me read to you a beautiful passage from Acts of the Apostle chapter 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்திலிருந்து ஒரு அருமையான பகுதியை நான் வாசிக்கிறேன். Let me read to you from 26 onwards. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Now an angel of the Lord said to Philip, go south to the road, the desert road that goes down from Jerusalem to Gaza. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். So he started out, and on his way he met an Ethiopian eunuch, an important official in charge of all the treasury of Candace, queen of the Ethiopians. This man had gone to Jerusalem to worship. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தாகே என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து, And on his way home was sitting in his chariot reading the book of Isaiah the prophet. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். The Spirit told Philip, go to that chariot and stay near it. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். Then Philip ran up to the chariot and heard the man reading Isaiah the prophet. Do you understand what you are reading? Philip asked. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். How can I? He said, unless someone explains it to me. So he invited Philip to come up and sit with him. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். The eunuch was reading the passage of scripture. He was led like a sheep to the slaughter, and as a lamb before the shearer is silent, so he did not open his mouth. அவன் வாசித்த வேதாகமம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். In his humiliation he was deprived of justice. Who can speak of his descendants? For his life was taken from the earth. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. Then eunuch asked Philip, tell me please, who is the prophet talking about? Himself or someone else? மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். Then Philip began with that very passage of scripture and told him the good news about Jesus. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். My dear friend, listen to me please. என்னுடைய அருமையான நண்பர்களே, கொஞ்சம் என்ன கவனிங்க. You know, these two people have no connection with each other, but the Spirit of God united both of them together. இந்த ரெண்டு பேருக்கும் எந்த விதமான தொடர்பும் இதுக்கு முன்னாடி எப்பவும் கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு பேரையும் ஒண்ணா கொண்டு வந்து சேர்க்கிறார். Is it amazing? You know what God does for the people.
of God. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யற காரியம் எவ்வளவு பெருசுன்னு நினைச்சு பாருங்க. By birth we are all God people. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறப்பின்படி கடவுளுடைய பிள்ளைங்க. But there is some sort of special thing that is happening to the people of God. God calls my people, a chosen generation. In Bible we have different sorts of name. வேதாகமத்துல நிறைய வகையான பெயர்களை பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், என் ஜனங்கள். God calls a few people a chosen generation. சிலர் ஆண்டவர் அழைக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். So what does that shows? என்ன காரியத்தை அது நமக்கு காட்டுகிறது? Is he not interested in the people? கர்த்தர் எல்லார் மேலயும் அன்பா இல்லையா? No. He is interested in everyone, but there is a special care for the people who are listening and obeying his word. ஆண்டவருக்கு எல்லார் மேலயும் அன்பு உண்டு. ஆனா அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறவங்க மேல விசேஷித்த அன்பு உண்டு. You can have three sorts of people. Let me tell you an example. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். You may have 2 children or 3 children in your home. 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ உங்க வீட்ல இருக்கலாம். all are your children. எல்லாரும் உங்களுடைய பிள்ளைங்க தான். But the one who is obeying your word, the parents' word, will be muchly congratulated by the parents. உங்களுடைய வார்த்தைக்கு பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிற பிள்ளை யாருவோ அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களால கொண்டாடப்படுவான், எல்லா வகையிலும் அங்கீகரிக்கப்படுவான். What is the reason? Does the parents do not love the rest of the kids? மற்ற பிள்ளைங்களை பெற்றோர்கள் நேசிக்கலன்னு அது அர்த்தமாகுமா? No, not at all. இல்ல அப்படி கிடையவே கிடையாது. They love everyone. எல்லாரையும் அவங்க நேசிக்கிறாங்க. But whoever responds, that is where the love, reactions. யாரெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவங்க காட்டுற அன்புக்கு கீழ்ப்படிஞ்சு மாறுத்திரம் சொல்றாங்களோ, அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ, அவங்க மேல இயல்பாவே பெற்றோர்கள் மேல அதிகமான அன்பு உண்டாக ஆரம்பிக்கிறது. So this is not partiality, this is called obedience. இது பாரபட்சம் கிடையாது, இது கீழ்ப்படிதல். If you are obeying the word of God, நீங்க கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, if you are reading the Bible, வேதாகமத்தை படிச்சீங்கன்னா, if you are reading the greatest literacy of the whole world, இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த இலக்கியமாக கருதப்படுகிற பரிசுத்த வேதாகமத்தின் மூட உங்க கண்கள் போகுமானால், you can be achieving anything and everything. உங்க வாழ்க்கையில் நீங்க விரும்புகிற எதையும் எந்த காரியத்தையும் உங்களால சாதிக்க முடியும். I am from a tiny village. நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பேசுறேன். But God is using me to 134 countries. ஆனா கர்த்தர் என்னை 134 நாடுகளில் பயன்படுத்துறார். Isn't it amazing that God chose the simplest person on the whole earth to make use of the greatest possibilities? இந்த உலகத்தில் இருக்கிற அற்பமான மனுஷர்களை கொண்டு கர்த்தர் சாதிக்கிற மிகப்பெரிதான காரியங்களை எண்ணி பாருங்க. I serve the God of Almighty. பரிசுத்தமான தேவனுக்கு நான் வேலை செய்றேன். It is my greatest privilege. இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிதான அங்கீகாரம். If you are serving the government, அரசாங்கத்துக்கு வேலை செய்வீங்கன்னா, they will tell you to retire from 57. Now they are telling to retire in 58. அவங்க 57 வயசுல ரிட்டையர்ட் சொல்லுவாங்க, இப்போ 58 வயசுல ரிட்டையர்ட் ஆகுங்கன்னு சொல்றாங்க. But I tell you, in the way that I am doing the ministry, அந்த ஊழியத்தை செய்யற பிரகாரமா நீங்க அறிஞ்சிருக்கிறபடி, in working for God there is no retirement at all. It's all giving glory to God. It's all living together, and it's all living and to the extent of His grace. இது ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்வு. இதுல எந்த ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்வு. This is the greatest pleasure on this whole earth. இந்த உலகத்தில் இருக்கிறதுல ஒரு பெரிய பாக்கியம் என்பது என்ன? கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு அனுபவம். Many doctors listen to my preaching. நிறைய டாக்டர்ஸ் என்னோட பிரசங்கத்தை கேட்கறது உண்டு. Don't they know anything about the world? அவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாதா? No, they know everything about the world. They know some sort of things. அவங்களுக்கு சில காரியங்கள் தெரியும், அறிஞ்சிருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. But they cannot understand. There cannot be, they cannot be told if someone would not preach. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இந்த வசனத்தில் இருக்கிறத புரிய வைக்கலன்னா அவங்களுக்குமே அது புரியாது. So it is important. அது ரொம்ப முக்கியமானது. So what I'm trying to tell you that I am the person who has the greatest knowledge in the whole earth. No, that's not the thing that I am want to tell you. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய ஞானவான், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றது இல்ல. See, அதை நான் சொல்ல வரல. I tell you that when the Spirit of God comes into an ordinary person, he can be the mighty one. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இறங்குவாரானால், கர்த்தருடைய வல்லமை ஒரு மனுஷன் மேல இருக்குமானால், அந்த மனுஷன் இந்த உலகத்துல வல்லமையான மனுஷனா பயன்படுத்தப்படுவான். See, you can be used. You can be mightily used for God. நீங்களும் கடவுளுக்காக வல்லமையா பயன்படுத்தப்பட முடியும். What you are supposed to do? நீங்க என்ன செய்யணும்? Look at the story. Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த கதையை பாருங்க. They had no connection. The pastor comes. The pastor Philip comes. அங்க வர்றார் ஊழியக்காரர் பிலிப். The person asks, what I am supposed to do? And he tells the good news of the gospel. அவர் கேட்கிறாரு, என்னையா பைபிள் படிக்கிறாரு, அவனுக்கு வழங்க மாட்டேங்குது. அப்போ அவர் சொல்றாரு, then he tells, let me explain to you. அவர் சொல்றாரு, பிறகு நான் உனக்கு சொல்லி தரேன். Then he tells the good news of the gospel. ஆண்டவருடைய நற்செய்தியை பத்தி சொல்லி தரார். If someone would not tell you the right thing, if someone will not preach from the Bible, you cannot understand. That's the beauty of the Bible. Spirit of God who was with Moses, who was with John the Baptist, is also with us, and he lives with us. மோசேயோடு இருந்த தேவன்
யோவான் ஸ்நானனோட இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் என்று நமக்குள்ள வாசம் பண்ணுறார். ஜஸ்ட் லிசன் டு ஹிம். அவருக்கு கீழ்ப்படிங்க, அவர் வார்த்தையை கவனிங்க. He will speak to you. அவர் உங்களோட பேசுவார். And he will guide you. அவர் உங்களை நடத்துவார். He will show you the way that you want to take. நீங்க நடக்க வேண்டிய பாதையை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். He is a God who leads. He is a God who guides. ஜனங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். He is not somewhere. அவர் எங்கேயோ இல்ல. He is with us. அவர் நம்மளோட இருக்கிறார். You can feel his presence. நீங்க அவருடைய வல்லமை அனுபவிக்க முடியும். You can feel the fullness of his potential. அவருடைய முழுமையான பலனை உங்க வாழ்வில் நீங்க பெற்று அனுபவிக்க முடியும். It's all about how much you are unveiling your heart to him. இது எந்த அளவுக்கு நீங்க உங்க உள்ளத்தை அவருக்கு திறக்கறீங்க என்பதில் அடங்கி இருக்கிறது. If you are closing your heart and asking God, please help me with your mouth, that won't give you any sort of remedy for your problems. உங்க உள்ளத்தை மூடிட்டு மனசை க்ளோஸ் பண்ணிட்டு வாயில இருந்து சும்மா வெளி தோற்றத்துல கடவுளே ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வெளியில ஏதாவது கூப்பிடுறனால எதுவும் நடக்க போறது இல்ல. I serve the God who is true in power. உண்மை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவனுக்கு நான் ஊழியத்தை குறித்து பெருமை கொள்கிறேன். He helps. Really he helps. நிச்சயமா அவர் உதவி செய்கிறார். I tell you, whatever the thing that you would not succeed, எந்த காரியம் எல்லாம் முடியலன்னு நினைச்சு நிக்கிறீங்களோ, just give him the place and he will give you the direction and he will give you the answer. He will give you the right sort of ideas that you want to take. எந்தெந்த பிரச்சனை எல்லாம் உங்களை அழுத்துதோ கஷ்டப்படுதோ முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து இதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட விட்டுடுங்க. ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு உதவி செய்யுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை நடத்துவார். That is the power of the gospel. அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. The whole Bible is all about the salvation history. இந்த முழு வேதகமும் மனுஷன் எப்படி ரட்சிப்பின் பாதையில் நடத்தப்பட முடியும் என்பதை போதிக்கிறது. What is salvation? It is bringing joy and hope to the people. ரட்சிப்புனா என்ன? மனுஷனுக்குள்ள சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வருகிற காரியம். In Luke's Gospel chapter 2, let me read to you the verse 14. Glory to God in the highest, and on earth peace to man, on whom his favor rests. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம். What is the theme of the Bible? This is the theme. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, let glory be to him. And the second one, peace be on earth with all humankind, and on whom his favor rests. மனுஷன் மேல பிரியம் உண்டாவதாக. Let's all bow down our heads and we'll pray. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். Father God, we thank you. பிதாவாகிய தேவனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். For the time of worship, for the time of discussing the verses. ஆராதனை நேரத்துக்காக, வசனத்தை படிச்ச நேரத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, you love the humankind. இந்த முழு மனுவிற்கத்தை நீ நேசிக்கிறீர். You have shed your blood on the cross of Calvary. உம் ஜீவ ரத்தத்தை சிலுவையில் சிந்தினீர். For the remission of our sins. எங்கள் எல்லாருடைய பாவத்துக்காகவும், to bring us into the glory of glories. எங்கள் எல்லாரையும் மகிமின் மேல் மகிமை அடைய பண்ணுகிறவர்களாக்கும்படி ரத்தத்தை சிந்தினீர் அப்பா. We think of your majesty. உம்முடைய மேன்மையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். We think of your great love. உம்முடைய மகிமையான அன்பை, பெரிதான அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். You are the God who is really interested in our well-being. எங்களுடைய வாழ்விலே நீரே உண்மையிலே அக்கறை எடுக்கிற தேவன். You never reject us. நீ ஒரு நாள் எங்களை தள்ளுகிற தேவன் அல்ல. You always want us to live. நாங்கள் எப்பொழுதும் வாழும்படி நீர் விரும்புகிறீர். Thank you Lord for the wonderful things that you have shown from the Bible. இந்த நாளில் பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நன்றி. Let us take all those words into our hearts and let us meditate in our minds. Let us live the life of worthy to your name. இந்த உலகத்தில் நம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலும் எண்ணங்களிலும் காத்துக்கொண்டு அதற்கு தகுதி உள்ள சாட்சி உள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். That your name be glorified in everything we do and say. நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் பேசுகிற எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மேன்மைப்படுவதாக. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the communion of the Holy Ghost be with us now and forevermore. For contact, Majesty of Jesus Ministries, Silkwarpatti, Nilakottai, Dindikkal, cell 98431 18046, 96597 78048, email majestyofjesus@gmail.com.